பெட்டி பெட்டிக்கெல்லாம் கட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். இது ஒரு ஒன் டே ட்ரிப் தான். 350 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரே நாளில் ட்ராவல் பண்ண போகிறோம். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். அதையும் என் பையனை வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. 5க்கு கிளம்புறதா பிளான். பட் 5:30 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு போகும்போது பெட்ரோல் போட்டுட்டோம். ஏன்னா நமக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு காருக்கு பெட்ரோல் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்றைக்கி தான் வந்து ரொம்பவே கம்மியான டிராஃபிக்கை பார்த்துருக்கேன். இவ்வளோ ஏர்லி மார்னிங்கெல்லாம் நான் வந்து அவ்வளோக்கா வெளில வந்ததே கிடையாது. நான் எங்கள் ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. நாங்கள் இப்போ போகிறது வந்து சென்னை டு மயிலாடுதுறை தான் வந்து போகிறோம். என்னுடைய மாமியார் வீடு பாண்டிச்சேரி, அது இடையிலே இருக்கும். அவங்களே போய் பார்த்துட்டு அப்படி தான் கிளம்ப போகிறோம். போகிற வழியில் மழை வேறு பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போக நைட் ஆகிடுச்சு. நான் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நைட் வெளில போகிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் இப்படி தான் என்னுடைய குழந்தைய பார்த்தோன்னே. அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஊருக்கு போகிறதா பிளான். அவங்க வருவாங்க அப்படி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்னையும் என் பையனையும் பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. என் பையனும் வந்து ரொம்ப குஷி ஆகிட்டான். சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஒரு மினி vlogல ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.